வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாளை, இந்த அருமையான கிருபையின் தருணத்தை தந்த நம் பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதி கனமும் மகிமையும் மாட்சிமையும் செலுத்துகிறோம். இந்த ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது ஒரு தொலைபேசியில நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை போல. அதாவது திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் அ மோனலாக், பட் இட்ஸ் அ டயலாக். நாங்கள் ஏதோ பிரசங்கம் செய்வதை நீங்க கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு செல்வதை போல அல்ல. இங்கே நாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நாங்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க உங்க மனதுல நீங்க பொருத்தும் போது இந்த மனதிலிருந்து சில காரியங்கள் வெளியேறணும். அந்த மனதிலிருந்து சில காரியங்கள் வெளியில புறப்பட்டு வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ற அந்த காரியம் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். நாங்க ஒரு ஆக்ஷனை இன்ஸ்டிகேட் பண்றோம். வி ஆர் இன்ஸ்டிகேட்டிங் அன் ஆக்ஷன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் இன் டு யுவர் ஹார்ட்ஸ். உங்களுடைய இருதயத்துக்குள் சில ஆக்ஷன் என்றால் எப்படின்னா, ஆக்ஷன் அப்படிம்பாங்க, ரோலிங் கேமரா அப்படின்னோன்னு அங்க நடிகர்கள் இந்த கேமரா முன்னாடி நடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் டைம் டு ஆக்ட், திஸ் இஸ் த டைம் டு ரியாக்ட். இது அப்படியே சும்மா நம்ம உக்காந்து கொண்டு நாம் நேரத்தை வீணடித்து நாம் செய்கிற காரியங்களில் அப்படியே பாரம்பரியத்தில் ஊறி நம்ம செய்கிற சில செயல்பாடுகளில் அப்படியே நாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்போமானால் நம் வாழ்க்கையை தொலைந்து போய்விடும். ஒரு நாளில் நாம் மாய்ந்து விடுவோம். ஒரு நாளில் நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் எடுக்கப்படுவோம். அப்பொழுது உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் திருத்தி கொள்வதற்கு உங்களுக்கு தருணம் கிடைக்காது. ஏனென்றால் திருத்தி கொள்வதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையே என்ற அந்த காரியத்திலே நீங்க வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. நான் எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாரம்பரிய கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, பெந்தகாஸ்ட் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்துவர்களுக்கும், எல்லா மனித நேயத்துக்கும் பொதுவாக இந்த காரியம் பொருந்தும். இப்ப வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் சில காரியங்கள் அப்படியே சீரா போய்கொண்டிருப்பது போலவே காட்சி அளிக்கும், இல்லைங்களா? மெக்கானிக்கல் லைஃப். காலையில் எழுந்தவுடன் நாம் இப்படியாக மூஞ்சியை கழுவி பல்லு விளக்கி ஒரு காஃபியை போட்டுட்டு ஒரு பேப்பரை வாசிச்சுட்டு நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சு புறப்பட்டு ஒரு ப்ரேயரோ ஒரு பைபிள் ரீடிங்கோ பண்ணுற ஹேபிட் இருந்தால் மிக மிக நல்லது. இல்லைன்னா சில பேர் காலையில் எங்கே புறப்பட்டு வேலைக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை, அதனால் சாயங்காலமாக நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லது, அதையாவது பண்ணுங்க. ஓகேவா? காலையில் ஜெபிப்பது போல ஒன்றும் கிடையாது. ஜெபிக்காமல் வீட்டை விட்டு போகவே கூடாது. ஏன்னு கேட்டால் ஜெபித்தால் தான் கட்டளை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கட்டளை கொடுக்குறீங்க? பரலோகத்துக்கு நீங்கள் கட்டளை கொடுக்குறீங்க. என்ன? என் பாதம் கல்லில் மோதாதபடி என்னை ஏந்தி தாங்க தூதர்களுக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா தூதர்கள் நிற்பாங்க. 2 பைல்வான் சோல்ஜர்ஸ் நிற்பாங்க பக்கத்துல, வலது பக்கம் இடது பக்கம். எனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. அப்ப பிசாசு என்னென்னலாம் கங்கணம் கட்டி வச்சிருக்கிறானோ அத்தனை வாய்க்காமல் போகும்படி கமாண்ட்மெண்ட், அங்க கமாண்ட் கொடுக்குறீங்க. உடனே பரலோகம் ரைட் ஆச்சு, அப்படியே பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். இந்த நாளில் நான் என்ன பாடுகளை நான் சந்தித்தாலும் கர்த்தர் என்னை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார்னு சங்கீதம் 91:15 சொல்லுகிறதே. அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தாவே நான் விசுவசிக்கிறேன், இந்த நாளில் நீர் என்னை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறீரே அப்படின்னு நீங்க கட்டளை கொடுத்தீங்கன்னா ரைட்டு பாச்சு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கவும் கூட. இதெல்லாம் சொல்லாம போனீங்கன்னா இந்த நாள் விளங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு விளங்கவே விளங்காது. எனக்கு விளங்குனதே கிடையாது. அதனாலதான் நான் ஜெபிக்காம எங்கேயுமா போவது கிடையாது. சில நாட்களில் உடல் பலவீனத்தினால அன்னைக்கு பைபிள் ரீடிங்கோ இல்லை ஜபமோ பண்ணாம போனாலும் வெளியில போறப்போ ஒரு சுருக்க ஜபத்தையாவது பண்ணிட்டு தான் போவோம் ஃபேமிலியாவே. ஏன்னா பலமுறை நாங்க போய் ஆக்சிடென்ட்ஸ்ல மியர் மிஸ் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, ஒரு மயிரளவில் நாங்க தப்பிச்சோம். அன்னையிலிருந்து தீர்மானமா நாங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி குடும்பமா ஜெபிக்காம போக மாட்டோம். ஒன்னா மக ஜெபிப்பா, இல்ல நான் ஜெபிப்பேன், மனைவி ஜெபிப்பாங்க, இல்ல 3 பேர் சேர்ந்து கூட ஜெபிப்போம். சில டைம் போராட்டங்கள் அதிகமா இருக்கிறப்போ. எவ்வளவு பேர் விளங்குறீங்க? சரிங்க. அப்படிதான் முடியலன்னா சாயந்தரம் ஜெபிக்கிறப்போ அடுத்த நாளைக்கு சேர்த்தி ஜெபிச்சிருங்க. கர்த்தர் பரவாயில்ல, கிருபை உள்ளவர் தான். காலப்போக்கில் நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப நான் எதுக்காக இதை சொன்னேன்னு கேட்டா, இது மற்றும் அல்லங்க, இது அந்த நாளைக்கு போதுமானதா இருக்கிறது. பட் நித்திய வாழ்வு, பரலோக ஜீவியம், தேவனுடைய ராஜ்யம், அதோடைய நீதி, மத்தேயு 6:33 வேற கதைங்க. அது டோட்டலா உங்களை பத்தி எழுதின காரியம் அல்லங்க. அது
பிறருக்கு நீங்க எப்படி பரலோகத்தை போல நீங்க காட்சி அளிக்கிறீங்க, பிறர் உங்களை பார்க்கிறப்போ கிறிஸ்துவை போல நீங்க காட்சி அளிக்கிறீங்க, பிறரை நீங்க எப்படி பாவத்திலிருந்து விடுதலையின் பாதையில நீங்க கொண்டு வந்து அவர்களை இயேசுவின் அண்டையில கொண்டு வந்து அந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்றீங்க. எதுக்காக அதெல்லாம் பண்ண வேண்டும்? அதெல்லாம் பண்ணினாதான் அவங்க பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க மட்டும் நான் போனா போதும், என் நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் போனா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பாதி பேர் இருக்காங்க. ரட்சிப்பு என்பது அதுக்கு மட்டும் கொடுக்கலங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற அந்த பொருள் வந்து என்னன்னு கேட்டா, அந்த வஸ்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் பிறருக்கு நீங்க உடுத்துவிக்கும்படி. அந்த வஸ்திரத்தை நீங்களே போத்திக்கிட்டு இருக்கும்படி அல்லங்க, பிறருக்கு நீங்க கொடுக்கும்படி. பிறர் அதாவது அதான் சொல்றாருல ஏசப்பா மாத்யூ 25 மாத்யூ 25வது அதிகாரத்துல, என்னை பார்க்க நீ சிறைச்சாலைக்கு சென்றாய், என்னை பார்க்க நீ ஆஸ்பத்திரிக்கு போன, வியாதியஸ்தரிடம் போன, இங்க போன அங்க போன, நான் உங்களை பார்க்க போலியே, நாங்க எங்க வேலையை போய் பண்ணணும் அவ்வளவுதான். இல்ல பிற இவங்களுக்கெல்லாம் செஞ்சது எனக்கு நீ செஞ்ச மாதிரின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நான் உனக்கு கொடுத்த தாழ்ந்துகள், நான் உனக்கு கொடுத்த கனி, நான் உனக்கு கொடுத்த வரங்கள், நான் உனக்கு அருளின இந்த மாதிரியான விசேஷத்துவமான ஒரு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேலண்ட் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா. இதெல்லாம் எதற்காக கொடுத்தேன்னு கேட்டா, நீயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என் புள்ள, என் பொண்டாட்டி, என் பையன், என் அப்பா, என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நல்லதுதான். அது நீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பாதவன் வெளியில போய் ஊழியம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவன் தான் பைபிள் சொல்லுது. அதுக்கு எதிராளி நான் கிடையாது. ஏன்னா பைபிள் வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. வீட்டை கட்டாதவன் வந்து வெளியில போய் பிரசங்கம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அது உண்மைதான். ஆனா அது மட்டுமல்ல, சீஷத்துவம் கர்த்தருக்காக நான் உலகம் எங்கிலும் சென்று அவருக்கு சாட்சியாய் நிற்பேன், அவருடைய நாமத்தினால ஜனங்களை பாவத்தின் பிடியிலிருந்து நான் விடுதலை பண்ணி நான் கர்த்தர் அண்டையில கொண்டு வந்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்னவென்றால் சொல்லி தருவேன் சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவன். இதனால அது வம்பா போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவன் அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து சண்டே சர்ச்சுக்கு போனா போதும் அவன் கிறிஸ்துவன். இன்னைக்கு அப்படிதான் 10ல் 6லிருந்து 7 பேர் அப்படிதாங்க சண்டே சர்ச்சுக்கு போறாங்க, நாங்களாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான். யூரோப் கண்டத்திலையும் அமெரிக்கா கண்டத்திலையும் போனீங்கன்னா அதை கூட பண்றது கிடையாது. எப்படா போனா கடைசியானு கேட்டா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, வெட்டிங்க்கு போன அப்படிங்கிறாரு. எப்படா அவன் வெட்டிங் ஆச்சுன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுங்கிறாருங்க. எனக்கெல்லாம் வாரி போட்டுருச்சு, அடப்பாவி 18 வருஷத்துக்கு முன்னாடிதான் நீ கோயிலுக்கே போயிருக்கியா? அது வெட்டிங்காக போனாராம். ஏன்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப் வேணுமா, செத்த கல்ற வேணுமா. இதே கதை தான் அங்கேயும். எப்படி செத்த எல்லாத்துக்கும் கல்ற வேணும் தான். அதுக்காக நீங்க சர்ச் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. யாரு கொஞ்சம் கூட சஞ்சலமே படாதீங்க. கண்டிப்பா தேவை. அந்த உடலை வந்து மரியாதையை அடக்கம் பண்ணணும். ஆனா அது வாங்க வாழ்க்கை. அதுக்காகவா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையில there is blessed assurance, எல்லா விதமான உத்தரவாதமும் உண்டு என்று பைபிள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1லிருந்து 10 எழுதப்பட்டிருக்கிறதே. இதுக்காகவா போனாரு? எவ்வளவோ காரியம் இருக்குங்க. அதாவது சீஷத்துவம் வந்து அட்வான்ஸ்டு டாபிக்ங்க. யூனிவர்சிட்டிக்கு போய் பிஹெச்டி பண்ற மாதிரி. ஆனா அது பெரிய ஒரு கஷ்டமான டாபிக் கிடையாது. ஏன்னு கேட்டா அதுல பிஹெச்டி எல்லாம் பண்ணினவர் தான் பால். அவர்லாம் ரொம்ப எளிதா அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த நூலை வாசிச்சாலே போதுங்க, எல்லாம் விளங்கிரும். நீங்க அந்த லெவலுக்கு போலனாலும் அட்லீஸ்ட் உங்க அயலாரிடம் நீங்க சமாதானத்தோட இருக்கிறீங்களா? உங்க மனைவியோட சமாதானத்தோட இருக்கீங்களா? கணவரோட சமாதானத்தோட இருக்கீங்களா? வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தோட இருக்கீங்களா? ஆசீர்வாதமா இருக்கீங்களா? இல்ல வஞ்சகத்தோட அப்படியே எப்படா பல்ல கடிச்சிட்டு எவனை கடிக்கலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கீங்களா? அந்த லெவல்லையாவது ஆரம்பிங்க முதல்ல. அப்புறமா வேற லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் படிப்படியா. இது என் வாழ்க்கையினோட தனிப்பட்ட அனுபவம். என் மனைவி, என் பிள்ளை தான் சாட்சி இதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி இதற்கு. ஏன்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு தெரியும். எப்படி சுயநலமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க பண்ணி கொண்டிருக்கிற காரியம் ஏராளமான காரியங்கள். அவைகளை சொல்ல நான் விருப்பப்படவில்லை. எல்லா மகிமையும் கிறிஸ்துவுக்கே. உங்களாலே அப்படி பண்ண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் கடந்து செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம்.
இந்த காரியங்கள் எல்லாம் நாம் எதற்காக ஆராய்ந்து அலாசி பார்த்து நாம் ஒவ்வொரு வார்த்தைகளா ஒரு பிரதர் கேட்டார், என்ன பிரதர் 3 சாப்டருக்கு 100 ஏறத்தாழ 100 அத்தியாயங்கள்னா 50 சாப்டருக்கு அப்படின்னு கணக்கு போட ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், பிரதர் கணக்கே போடாதீங்க, எத்தனை லட்சம் அத்தியாயம் ஆனாலும் சரி பண்றதுக்கு நான் தயார், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் இல்ல பிரதர், எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, எப்படி எப்படின்னாரு. நான் இல்லைங்க, என்னை மறைச்சு வெளிப்படுகிறவர் கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுங்க, வெறும் நேரத்தை தான் கொடுக்குறோம், நீங்களும் உங்க நேரத்தை கொடுங்க, என்னெல்லாம் பண்ண போறாரு பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சரிங்களா? இங்க வந்து எண்ணிக்கை குறித்து நாம் பேச வரலங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு பெருசா 100 அவர் பேசிட்டாரு, அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு போதனை வெளியே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு கேட்டா ரேர், அரிதே அப்படிம்பாங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இந்த லெவல் டீட்டெயிலுக்கு போறதுக்கு நிறைய பாஸ்டர்ஸுக்கு நேரம் இல்லை. அவங்கள பிளேமும் பண்ண முடியாது. பாவம் அவங்களுக்கு எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு சர்ச்சு நடத்தி பாருங்க, தலை பிஞ்சு போயிடும். பாவம் அவங்க. எத்தனை பேர் ஜெபிக்க வருவாங்க, எத்தனை மரணங்கள் நடக்குது, எத்தனை பிறப்புகள் நடக்குது. அப்புறம் அது போக பைபிள் ஸ்டடீஸு, அப்புறம் சண்டே சர்வீஸு, அப்புறம் சர்ச்சு நடத்துறதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், அப்புறம் அதுக்கு இது கட்டணும், பில்லு கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும். பாவம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் உடம்பு இருக்கு இல்லையா? அதில் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது வீக்னஸஸ் இருக்கும். அதுக்கு மத்தியில் அவங்க எத்தனை தான் பண்ண முடியும்? அதுக்காக தானே கர்த்தர் என்ன போல உங்களை போல பேரா மினிஸ்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி வேதத்தின் அடிப்படையில் எவ்வளவோ காரியங்களை வெளிப்படுத்தி இன்றைக்கு யூடியூப் மாதிரி பல சோசியல் மீடியாக்கள் இருப்பதனால தான் என்ன மாதிரி ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் தவற விட்டு விடாதீங்க, சரிங்களா? அதுக்காக தான் நாங்கள் வந்து வருந்தி கேட்டுக்கிறோம், ப்ளீட் பண்ணி கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வரக்கூடிய எல்லா மெசேஜஸையும் கேளுங்க. வி ஆர் பார்ட் டைம் மினிஸ்டர்ஸ். இது எங்களுக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கிடையாது. உயிரை கொடுத்து தான் ஊழியம் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமும் ஒரு 45லிருந்து 1 மணி நேரம் தொடர்ச்சியாக பிரசங்க பண்ணோன்னா நெஞ்செல்லாம் வலிக்குங்க. எதுக்காக? சில டைம் இப்படி நெஞ்சு வலிக்க பேசி பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களும் முழுசாக பார்த்தாங்களான்னு தெரியாது. ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுவேன். என்னை அழ வைக்கணும்னா நீங்கள் பார்க்காதீங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா இங்கே சொந்த கதை சோக கதையை பேசல, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனர்ஜி வரும் உள்ள இருந்து. ரைட், சரி. ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக 3 அத்தியாயங்களே நாம் முடித்து விட்டோம், 3 அதிகாரங்களை முடித்து விட்டோம். இந்த 4வது அதிகாரத்துக்குள் நாம் இப்பொழுதுதான் கடந்து சென்று இருக்கிறோம். 4வது அதிகாரத்தோட முன்னுரையை நான் ஏற்கனவே சென்ற அத்தியாயத்தில் நான் நிறைய காரியங்களை விளக்கி இருக்கிறேன். எப்பொழுது மனிதன் விழுந்து போனானோ அப்பவே பாவமானது உள்ளே நுழைந்து விட்டது. பாவமான அந்த காரியம் பாவிகளாய் மாற்றிவிட்டது, மனித நேயத்தை பாவிகளாய் மாற்றிவிட்டது. கர்த்தருடைய ஒரிஜினல் டிசைன் பிரகாரம் பாவிகளை அவர் சிருஷ்டிக்கவில்லை, நீதிமான்களை சிருஷ்டித்தார். ஏனென்றால் கர்த்தர் நீதிமான். எவ்வளவு பேர் ஆமன் சொல்ல முடியும்? கர்த்தர் நீதிமான் இல்லைங்களா? அவரிடம் அநீதி இல்லை. அவர் சுத்த கண்ணராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். இஸ் த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ். அவர் ஒரு பக்கம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, யூதாவின் சிங்கம். அவர் முன்னாடி நிற்கவே முடியாது, மெழுகு போல மலையை உருகிறோம், செருபிம் செராஃபிம் முகத்தை மூடிக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லான காட் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவர் வந்து மேன்மைப்படுத்த காரியம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, மென்மையான தேவன், ரொம்ப சாஃப்ட்டுங்க. அவர் உடஞ்சே போயிடுவார். சொல்றப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ சாஃப்டான ஒரு கடவுள் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம், தகப்பன்னு சொல்லலாம், நண்பன்னு சொல்லலாம். நீங்க இவ்வளோண்டு துரோகம் பண்ணா அவரால் தாங்க முடியாது. எப்படி அழுவாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட. அப்படியே இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏங்கி ஏங்கி அழுகும் சில டைமு. அப்போ அப்படியே அப்படியே அந்த மூச்சு மேலே கீழே வாங்கும். அப்போ நீங்க எப்படி அதை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திங்க, ஐயோ செல்லமே, தங்கமே, மாணிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா வேணும் ராஜா அப்படின்னு கூட்டிட்டு போய் நீங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அது கிளுகிழுப்பு காட்டுறதுக்கு ஒருத்தர், விளையாட்டு பண்றதுக்கு ஒருத்தர். ஏன்னா குழந்தை பாரு எப்படி ஏங்கி ஏங்கி அழுகுது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படிதாங்க கடவுள் அழுவாரு. என்னையும் உங்களையும் பாவியா பாக்குறப்போ அப்படிதாங்க கடவுள் அழுகிறாரு. ஆண்டவராகிய தேவன் அப்படிதான் மனம் கசந்து அழுகிறாரு. அதனாலதான் பாவத்தை நான் வெறுக்கிறேன்
பாவிகளை வெறுக்கிறேன்னு சொல்ல, பாவத்தை, உன்னிடம் என்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை வெறுக்கிறார். அந்த பாவமானது அவருடைய மனதை துக்கப்படுத்துகிறதாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தையும் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தையும் நீங்க எப்பொழுது டைம் கிடைக்கிறதோ அப்ப வாசித்து பாருங்கள். அது ஒரு கட்டளை போல, பரிசுத்தாவியானவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. ஏன் அவர் துக்கப்படுத்துறப்போ அவர் மன கசந்து அழுகிறாராம். வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோட, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகள் என்ன தெரியும், அதை சொல்லவே முடியாது, அப்படி அழுகுறாராம். ஒரு தடவை என் பொண்ணை என்னமோ சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அப்படி அழுதாங்க. அழுதவளுக்கு மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அண்ணிலிருந்து அவளை நான் திட்டுறதே நிறுத்திட்டேன். அது அப்போ 5 வயசு குழந்தை, என் மேல ரொம்ப பிரியம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கும், அவங்க அம்மாவோட தான் இருப்பா எப்பவும். ஆனா ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், ஒரு இன்டிமேசிங்கிறது வந்து அது ஆப்போசிட் ஜெண்டரோட தான் வரும். ஆம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா அம்மா கூடயே தான் சுட்டிட்டு இருப்பானுங்க, அம்மா முந்தானி பிடிச்சிட்டு அவங்களுக்கு கூடயே செல்லம் கொஞ்சிட்டு இருப்பானுங்க. கரெக்டுங்களா? ஏதாவது ஒன்றுனா அப்பா கிட்ட போக மாட்டான், அம்மா கிட்ட தான் ஓடி போய் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். இப்படிதான் ஆப்போசிட் ஜெண்டரோட கனெக்ட் ஆகுமா. அப்படி என்னமோ சொல்லிட்டேன், அப்படி அழுதா. எனக்கெல்லாம் மனசே உடஞ்சு போச்சு, நானும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நிறுத்தினவனை தான். அதுக்கப்புறம் நான் வந்து எப்ப கண்டிக்கணுமோ கண்டிப்பேன். ஆனா பார்ப்பீர்களானால் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நான் கண்டிக்கிறத நிறுத்திட்டேன். என் குழந்தை அழுகிறது என்னால தாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வருமா? நீங்க பாவம் செய்யறப்போ தேவன் வந்து ஒரு குழந்தைய போலங்க அவர் மனசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், எவன் ஒருவன் இந்த குழந்தைய போல மாறுகிறானோ, குழந்தை போல அவனோட இருதயம் மாறுகிறதோ, அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோடைய நீதியும் கண்டடைவான். அதுக்கு முன்னோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்பதான் அவன் தேவனை போல மாற முடியும். ஏன்னா தேவன் ஒரு குழந்தை போலங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லி எல்லாம் நம்ம பாடுவோம் இல்லைங்களா? கட்டுரை எல்லாம் இருக்கு இல்லையா? பாரதியோட பாட்டு கூட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்க, ஒன்னும் அறியாது. குழந்தை பாத்தீங்கன்னா ரெண்டும் அடிச்சுக்குங்க, போடான்னு கோச்சிட்டு போயிடுவான். 10 நிமிஷம் கூட தாங்க மாட்டான். திருப்பி அப்படியே நைஸா இவன் அவன்கிட்ட வருவான், அவன் இவன்கிட்ட வருவான். சரி வாடா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விளையாடுவானுங்க. ஏன்னா மறந்தே போயிடுவானுங்க. அவனுக்கு அந்த வெஞ்சன்ஸு, கசப்பு, பழி வாங்குற எண்ணம், இது அது கோபம் மூர்க்கம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. ஆண்டவர் அப்படித்தாங்க, மென்மையான தேவன் இல்லைங்களா? அந்த மென்மையான தேவன் பாவிகளாய் என்னை உங்களையும் உண்டாக்கல, நீதிமான்களாய் ஒரு குழந்தை போல எண்ணத்தை உண்டாக்கினார். ஆனாலும் அவர் நம்மை தேவ தூதர்களை போல உண்டாக்கல. அதாவது நிர்பந்தத்தின் பிரகாரம் நீங்க வாழணுங்கிற அந்த அடிப்படையில உண்டாக்கல இல்லைங்களா? அதனாலதான் ஃப்ரீவில் அப்படிங்கிறது, உன் இஷ்டம்பா, நல்லதையும் நன்மையின் விருட்சத்தையும், அதாவது ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் வைத்தார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நன்மையும் தீமையும் அறியக்கூடிய விருட்சத்தையும் வைத்தார். அந்த தீமையான காரியம் உள்ளே நுழையுமானால் அந்த தீமையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள் நீங்க தள்ளப்படுவீர்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த நிர்பந்தத்திலேயே நீங்க வாழக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபட்டிருப்பதனாலதான் அந்த பக்கமே திரும்பாத ராஜா அப்படின்னு சொன்னார். எந்த பக்கம் நீ திரும்பி பாரு, எந்த பக்கம் எந்த கனியை நீ எடுத்து சாப்பிடுனார்னா ஜீவ விருட்சம். ஏன்னு கேட்டா அது வந்து எப்படி உங்க மனசாக்கணும், ஒரு குழந்தை போல உங்களை வைக்கும். உங்களுக்கு சூதுவாது தெரியாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு பேதையா இருக்கக்கூடியது. அதாவது பேதை என்றால் முட்டாள் என்ற பொருள் கிடையாது. பேதை என்றால் இன்னசென்ஸ் இல்லைங்களா? இன்னசென்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். ஒரு குழந்தைய போல ஒரு மனசு உனக்கு இருக்கும். இன்னும் அது அதிகமா உனக்கு வரும், அன்பு வரும், நேசம் வரும், பாசம் வரும், பாவம் என்கிறது வராது, ஒன்னும் வராது, நல்லா இருப்பீங்க, என்ன போலவே இருப்பீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னாரு. ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்ல. கடைசியில பிசாசானவன் என்ன செய்தான் என்று 3வது அதிகாரம் முழுவதும் நாம் அலாசி ஆராய்ந்து பார்த்து விட்டோம். முன்னுரையாய் இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். 4வது அதிகாரத்துக்குள் நான் கடந்து செல்வதற்கு முன்பே ரத்தன சுருக்கமாக ஒரே நிமிஷத்துல, கொலை, மனிதனானவன் கொலையாளியாய் மாறிவிட்டான். பாவமானது தன்னுடைய சுயரூபத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சுயரூபத்தின் விளைவுதான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வேசித்தனம், என்னென்னமோ பண்ணியிருக்கான். இது அத்தனையுமே 4வது அதிகாரத்துல நம்ம ஓரளவுக்கு பார்த்துடலாம். ரத்தம் சிந்துதல் இருந்து அத்தனை காரியங்களும் அங்க வந்தது. முதல் முறையாக ரத்தம் சிந்துதல், ஒரு மிருகத்தை கர்த்தராகிய தேவன் அடித்து அதனுடைய தோலை எடுத்து உடையாய் மாற்றி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தந்தார். ஏனென்றால் அவர்கள் நிர்வாணியாக இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. நிர்வாணிகளாக நாம் காட்சி அளிப்போமானால் ஆண்டவருடைய இருதயம் உடைந்து போகும், அது ஒரு பொருளாகும்.
ஸோ இதெல்லாம் நாம் நல்லா பார்த்துட்டோம். இப்போ 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து செல்கிறோம். காயேன் ஆபில் என்று சொல்லி 2 மக்கள் பிறக்கிறார்கள். ஆனால் இது அப்படியே ஏதோ நடந்த காரியம் அல்ல. இதுல ஒரு சின்ன காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, வேத பாரகர்கள் சொல்லக்கூடிய காரியம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தது தெரியுங்களா? ஏறத்தாழ 40 வருஷமாவது இருக்கணும். ஏன்னா அவங்க வயசை உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்ப அவங்க வயதை அவங்க மறிச்ச வயதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பைபிள்ல 5வது அதிகாரத்துல வருது அதெல்லாம். அந்த பைபிள் இருக்கிற அந்த இதையும் கால்குலேட் பண்ணி பார்த்து, இந்த காயனோ ஆபேலோட வயதையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு டிஃபரன்ஷியல் என்று சொல்ல அந்த காரியம் வரும் இல்லைங்களா. அந்த டிஃபரன்ஷியல் பார்க்குறப்போ 40 ஆண்டுகள் ஆயிட்டான். அந்த 40 ஆண்டுகளிலும் பார்ப்பீர்களானால் இவர்கள் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழவே இல்லை. they never had intercourse, they never had sex. அப்படி என்றால் அவர்கள் அதிகமாக ஒரு கணவனை போல ஒரு மனைவியை போல அவங்க வாழவே இல்லை. ஒரு தம்பதிகளை போல அவர்கள் வாழவே இல்லை. அப்ப அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சியில போன சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த அம்மா பாட்டுக்கு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்குமா, அவர் பாட்டுக்கு இன்னொரு பக்கம் சுத்திட்டு இருப்பாராம். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் மேபி பிளேயிங் வித் அனிமல்ஸ் அண்ட் ஆல் தட். இந்த அம்மாவுக்கு வந்து கார்டனிங், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி. அப்புறமா அதுக்கு தான் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த பிசாசு ரூபத்தில் சர்ப்பமா வந்து ஒருத்தர் நின்னானே, இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் வர நேரத்துக்கு மட்டும் எல்லாம் ஒன்னா வந்துருவாங்க. ஏன்னா கர்த்தர் வருவார்ல, அவர் 2 பேத்துக்கிட்டையும் சேர்த்து தான் பேசுவார். ஆண்டவர் பார்ப்பீர்களானால் அவர் பிரிவினை கொண்டு வருகிறார் ஆண்டவர் அல்ல, மாறாக அவர் ஒருமனத்தின் ஆவியை எதிர்பார்க்கிறார். எங்கே 2-3 பேர், இப்ப விளங்குதா? மத்திய 18வது அதிகாரம் 18 வசனத்துல, எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலேயே நான் வருவேன்னா, அவர்கள் மத்தியில தான் நான் வருவேன்னு அர்த்தம். 2 பேரும் முகரையை ஒரு பக்கமா திருப்பிட்டு இருந்தீங்க, நான் வரமாட்டேன், அதுதான் அர்த்தம். அதனால என்னன்னு கேட்டா, எல்லா டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன், பிட்டர்னஸ், ரிவெஞ்ச், அவெஞ்ச், ஸ்லாண்டரிங், ஸ்லெட்ஜிங், ஆல் சைட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில குப்பை தொட்டில வீசிட்டு 2 பேர் சேர்ந்து வரதா இருந்தா வாங்க, அவங்க மத்தியில நான் வருவேன். 2 பேர் அந்த குப்பை தொட்டியோட வந்தீங்கன்னா அந்த நாத்தத்தின் மத்தியில நான் வர முடியாது. அதுதான் அதற்கு பொருள். அதே கான்செப்ட் தான் ஆரம்பத்திலையும் நடந்திருக்குது. இவர் வர்றப்போ பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து வந்துருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து வந்தாதான் அவர் பேசுவார். ஆதாம் மட்டும் வந்தாருன்னா, எங்க ஏவாள் அப்படின்னு ஏவாள் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே அந்த அம்மா அங்கிருந்து எங்காவது ஒரு பூவையோ இதையோ பொறிச்சுக்கிட்டு வரும், வந்துட்டேன் அப்படின்னு. இல்ல ஏவாள் வந்திருப்பாரு, ஏவாள் வந்து ஆதாம் எங்க இருக்கிறாய் அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த மனுஷன் வந்து அவர் உட்காருவார். இப்படிதான் வந்து காரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு. இது ஒரு யூகம் தான், யாரும் அவங்க கூட இருந்து பார்க்கல இல்லைங்களா. ஆனா இது வந்து வெறும் யூகம் மட்டும் கிடையாது, இது சரித்திரபூர்வமான ஒரு உண்மையும் கூட தான். ஏனென்றால் இவர்கள் ஒரு தம்பதிகளைப் போல வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் குழந்தையானது இயல்பாக பிறந்திருக்கும், எப்பொழுதே பிறந்திருக்கும் இல்லைங்களா. பிகாஸ் they were very young and God has blessed them. அப்பெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள், வேலை செய்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய, எல்லா பெண்களும் வேலைக்கு போறவங்க தான். இன்னைக்கு 10ல் 8 பேர் வந்து இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் கான்செப்ட் எல்லாம் போயாச்சு. ஏதோ ஒரு வேலை, வீட்டு தொழிலாவது பண்றாங்க, டெய்லரிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியாவது அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவ்வளோ இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வீட்டை கட்டுகிறார்கள். பைபிள் அதான் சொல்லுது, ஸ்திரீயானவள், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள்னு இருக்கு. இன்னைக்கு வந்து புத்தி இல்லாத கணவர்கள் இருந்தாலும் அந்த ஸ்திரீகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை கட்டுறாங்க. சரி, அது வேற கான்செப்ட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா பார்ப்பீர்களானால் இன்றைக்கு எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், எதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன்னு டக்குன்னு மறந்து போச்சு. எதற்காக சொன்னோன்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 ஒரு தாம்பத்திய ஒரு உறவே இல்லாதபடி, ஒரு தம்பதிகளாய் அவர்கள் வாழாதபடி இருந்ததுனால, சரி எதை குறித்து சொன்னேன்றதுனா, இன்னைக்கு வேலை செய்கிற பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டுகள் வருது, அப்புறம் பிரெக்னன்சி ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, சரியா தூங்குறது இல்லை, நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் எடுக்கிறாங்க லேடிஸ். இந்த மாதிரி எடுக்கிறதுனால பார்ப்பீர்களானால் பிரெக்னன்சி ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏவாளுக்கு கிடையவே கிடையாதே.
நைட் ஷிஃப்ட் ஜாபும் கிடையாது, உங்களுக்கு ஐடி கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒரு ஒரு இதுவும் கிடையாது இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாமே வந்து பிளேட்லயே வச்சு சர்வ் பண்றாங்க. எல்லாமே ஆண்டவர் படைச்சு கொடுத்துருக்கிறாரு. என்ன தேவைகளோ எல்லாமே சந்திக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அப்போ தாம்பத்தியம் என்ற அந்த உறவு நடந்திருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதோ குழந்தை பிறந்திருக்கும், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான குழந்தைய பெற்றெடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உடம்புல வலிமை வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது, பலன் கொடுக்கப்பட்டிருந்தது. பிகாஸ் த பிளெஸிங் வாஸ் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பழுகி பெருகுங்கள். எண்ணிக்கைக்கு இதே கிடையாது. இன்னைக்கு நிறைய சில பெந்தகாஸ்ட் சர்ச்சுகள், எல்லாமே சொல்லல, சில பெந்தகாஸ்ட் சர்ச்சுகள்ல பார்ப்பீர்களானால் இந்த குழந்தை இது அந்த என்ன சொல்றது, அந்த குழந்தை தடுப்பு இது அந்த காரியங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் வந்து எவ்வளவு குழந்தை கொடுக்குறாரோ அவ்வளோத்தையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 7-8 குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறவங்க இந்த காலத்துல இருக்கிறாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, விட்டுருங்க. அந்த அந்த கான்செப்ட் தான் வந்து உண்மை. ஏன்னா அவங்க அந்த கான்செப்ட்லயே உண்மை இருக்காங்க. ஆனா இன்னத்த நடைமுறையில அது வந்து கொஞ்சம் கஷ்டம், கடினமான காரியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய காரியங்கள் பாவம் நுழையாம இருந்திருந்ததுன்னா பரவாயில்லைங்க. இன்னைக்கு பாவம் நுழைஞ்சாச்சு. பாவமான இந்த உலகத்தில், விழுந்து போன உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ சில ஞானமான காரியத்தை நம்ம யோசிக்கணும். நடைமுறைக்கு எது ஏற்புடையதோ அதை நம்ம எடுத்துக்கணும். இன்னும் இந்த நடைமுறையில 10 குழந்தைங்களை நீங்க பெத்து விட்டீங்கன்னா 10 பாவியா போச்சுன்னா 10 நரகத்துக்கு போனா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, நீயும் நரகத்துக்கு தான் போவ. அதனால 1 பெத்துக்கோ 2 பெத்துக்கோன்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? அது ஆண்டவர் உங்களை வழி நடத்துக்கிட்டோம். ஆனா நீங்க 10 பெத்தீங்கன்னா 10ஐயும் ஒழுங்கா வளர்த்துங்க. வளர்த்த முடிஞ்சா வளர்த்துங்க. படிக்க வைக்க முடிஞ்சா படிக்க வைங்க. ஒருத்தனை படிக்க வச்சு 9 பையில நீங்க கூலி வேலை செய்யறதுக்கு அனுப்பாத, அது பாவம். ஏன்னா இன்னைக்கு பாவமான உலகத்துல இந்த ஆசீர்வாதமான காரியத்தை நீ பிடிச்சிட்டு இருப்பீன்னா நீ மதிகட்டவன் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது, இல்லைங்களா? ஆனா அந்த காலங்களில, எந்த காலங்களில பாவம் பிறப்பதற்கு முன்பே இருந்த அந்த காலங்களில அது பொருந்தும். பழுகி பெருகுங்க என்று சொன்னார். சோ எளிதாக அவர்கள் பல குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கூடும். ஒரு தம்பதியார் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. 23 குழந்தைங்களை அவங்க பெற்றிருக்காங்களாமா. இப்போதான் 1970s தான் அவங்களுக்கு கல்யாணம், 1960s கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 23 குழந்தைங்க இருக்குதான். அவங்க தான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கிறாங்களா. இப்ப இந்த காலத்திலே அவ்வளவு பெத்துக்க முடிஞ்சதுன்னா அந்த காலங்களில இது ரொம்ப எளிதா நடந்திருக்குமே. நடக்கல. ஏன்னா they were not focused on one another. They were not living a normal marital life. அவர்கள் ஒரு எளிதான ஒரு என்ன சொல்றது, இயல்பான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழாத காரியம். ஏனென்றால் 2 பேரும் 2 திசையில முகரை திருப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் காரணம். இந்த பாவமானது வந்து தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டோன்னு இப்ப என்னாச்சு, 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்க கூடிய ஒரு சூழ்நிலை. எனக்கு நீ, உனக்கு நான். இன்னைக்கு யாரு இல்ல, யாருதான் இல்ல, யாருமே இல்ல, எதுவுமே இல்லைங்க. There is no one, there is nothing. Why? Because God is not with them. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மூஞ்சிலே முழிக்காத, நான் இருக்கிற இடத்துக்கே நீ வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போங்கடான்ட்டார். எப்படி போய் அவர் மூஞ்சில முழிப்பாங்க? அது மட்டும் இல்ல, நான் உனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன், போ, நீயே ஏறு விழுந்து நீயே சம்பாரி, வெளியில போட்டார். அதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. இப்ப யாருதான் இருக்கா அந்த உலகத்துல? இவ்வளோ பெரிய உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்க மனைவி மட்டும் நிக்கிறீங்க. அது யோசிச்சு பார்த்தாலும் எனக்கெல்லாம் குப்புன்னு வேர்க்கும். ஒண்ணுமே இல்லைங்க அவங்களுக்கு. இனிதான் போய் இன்னைக்கு எல்லாம் என்ன ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கெல்லாம், விவசாயம் பண்றதுக்கு டிராக்டர்ல இருந்து எளிதான முறையில ரொம்ப நவீனமான முறையில எல்லாம் வந்தாச்சு. அந்த நிலைமை நீங்க அந்த நாளை யோசிச்சு பாருங்க. ஆபேல் காயினுக்கு அப்புறம் போலாம். எப்படி குழந்தை பெத்தாங்கிறதுக்கு முன்னாடி சில முன்னுரை தரணும் இல்லைங்களா? இப்படிதான் வேதத்தை தியானிக்கணும். இந்த நிலைமை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். வெறுமையான சூழ்நிலையில் நான் கடந்து போகிறப்போ எனக்கு முதல்ல மைண்டுக்கு, அதாவது என்னோட புத்திக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா ஆதாம் ஏவாள் தான். அந்த நாள்ல அவங்க எப்படி நின்றுப்பாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கெல்லாம் டென்ஷன் ஆயிரும். என்னதான் அவங்க பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணணும்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, வேதம் இல்ல, ஏசப்பா நாமம் இல்ல, ஏசப்பா ரத்தம் இல்ல, இன்னும் ஏசப்பா வரவே இல்லை, இல்லைங்களா? இப்போ அதோட சேர்ந்து யாருதான் இல்ல? தேவனும் இல்ல, ஆண்டவரும் கிடையாது, முடிச்சு போச்சு. அப்ப 2 பேரும் உக்காந்து, நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் மனக்கசந்து அழுதுருப்பாங்க. அழுதுட்டு சரி அடுத்தது என்ன பண்ணலாம்,
என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சு ஆலோசனை செய்து, சரி வாங்க போய் நம்ம முதல்ல ஒரு சின்ன கூடாரத்தை போடலாம். நான் இது என்னோட யூகம் தான், இது எங்கேயுமே எழுதல. எந்த நூல்ல இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நூல்லையும் படிக்கலீங்க. மண்டையில அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சோண்டு நம்ம பிரயோஜனப்படுத்தினாலே இந்த காரியங்கள்லாம் விளங்கும். அவ்வளவுதான். கூடாரத்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா மழை, வெயில், புயல் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முதல்ல. அடுத்தது இப்ப என்னாச்சு, மிருகங்கள்லாம் விளையாண்டு இருந்தது. இப்ப மிருகங்கள்லாம் எப்படிதான் வருது, கடிக்க வருது. அப்போ ஆயுதங்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில வைக்கிறதுக்கு அப்போ தீய உண்டாக்கணும். இந்த ஞானத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஞானமா நமக்கு செய்யக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். ஏன்னா கடவுள் அந்த ஞானம் படைத்தவர், அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் சாடிஸ்ட் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நம்ம தப்பி செல்றதுக்கு வழி செய்துதான் தருவார். என்ன பாவியா இருந்தாலும் சரி, பாவிகள் மேலேயும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் தான் கிருபையுள்ள ஆண்டவர் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸோ அவங்க அடுத்தது தீ இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சு நம்ம உயிரை காப்பாற்றணுமே, கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது இதை யாரும் தான் செய்யறா, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. இப்போ என்னாச்சு, ஒரு மனத்தின் ஆவி வந்தாச்சு. கணவனும் மனைவியுமாய் ஒரு மனத்தின் ஆவி வந்தாச்சு. எனக்கு நீ, உனக்கு நான், நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கும் இந்த உலகத்துல அப்படின்ற அந்த காரியங்கள்ல நாட்கள் கடந்து போக ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. இப்ப நீ இல்லாம நான் இல்லை, நான் இப்போ ஒரு நிமிஷம் இப்ப ஆதாம் இல்லைன்னா ஏவாள் தான். என்ன ஏவாளுக்கு எப்படிதான் இருக்கு, ஆதாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஏவாள் இல்லைன்னா ஏவாள் எங்க போயிட்டு, இங்கதாங்க இருக்கேன், தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்டிமெசி என்கிற அந்த காரியமானது அவர்களுடைய தாம்பத்திய உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கைக்கு இது பொருந்தணுங்க. ஒவ்வொரு நாளிலும் மனைவியை நீங்க இப்படிதான் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கணவனை இப்படிதான் பார்க்க வேண்டும். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறது எல்லா விதமான அந்தரங்கங்களையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய பலவீனத்தில் நீங்க பலனா இருக்கணும். அதே மாதிரிதான் கணவருடைய பலவீனங்களில் நீங்க பலனா இருக்கணும். இப்படிதான் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. இப்ப சாப்பிட்றதுக்கு என்னதான் பண்றது, அப்போ உடனே கர்த்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஓகே, வேர்வையினால் நீ இப்படியாக ஏர் உள்வான்ச்சு, எப்படி ஏர் உள்றதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு குச்சியில அப்படியே எதையா போட்டு இப்ப விதைக்கு தான் எங்க போறது. அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, இந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்றப்போ உள்ள ஏதோ ஒரு விதை மாதிரி இருந்தது, அதை எடுத்து போட்டு தான் பார்க்கலாமே. இப்படியெல்லாம் போட்டு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி விவசாயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறப்போ என்ன ஆகுது, ஒரு மனம் நெருங்கி வந்துட்டாங்க. இப்போ நெருக்கத்துல தாம்பத்திய உறவு ஏற்படுகிறது. அந்த தாம்பத்திய உறவு ஏற்பட்டோன்னு அங்கே குழந்தை பிறக்கிறது. சரி, இப்போ முதலாவது வசனத்தை படிக்கலாமா? இன்னைக்கு நேரமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, பார்க்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம். Now Adam knew Eve his wife. நம்ம அததான் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்கிறேன் நான். இப்பொழுது ஆதாம், இப்பொழுது எப்பொழுதும் பைபிள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்பொழுது, நவ், தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லிச்சுனாலே பைபிள்ல ஒரு நிறுத்திடணும், அங்கே ஒரு செலா போட்டுடணும், நின்றுடணும். நவ், இவ்வளவு நேரம் காட்டுக்கத்த கத்திட்டு இருந்தேனே, அந்த நவ்வை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பொழுது அப்படின்னா என்ன, இத்தனை நாட்களை அவர்கள் வேற விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது வேற விதமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி பிறந்திருக்கிறது என்ற காரியத்திற்கு அது பொருளாகும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்பொழுது now Adam knew Eve his wife. இப்பொழுது ஆதாமானவன் அவனுடைய மனைவி ஏவாளை அறிந்து கொண்டான்னா அந்த அறிதல் என்ற அந்த பொருளுக்கு என்ன காரியம் என்றால், அறிதல் பல விதத்துல, அதாவது நாட் ஓன்லி ஹேவிங் செக்ஸ் வித் யுவர் வைஃப், நாட் ஓன்லி ஹேவிங் இன்டர்கோர்ஸ், பட் ஏவாளோட எல்லா காரியத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவன் அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன பிடிக்காது. அதே மாதிரி ஏவாளுக்கும் ஆதாமுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற அந்த காரியத்துல அவங்க நிறைய மனம் விட்டு பேசக்கூடிய அந்த காரியத்துல ஈடுபடுறாங்க. இப்போதான் அவங்க ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைஃபையே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுதுதான் அவங்க ஒரு ஹனிமூன் பீரியடுக்கே போயிருக்காங்க. கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, ஆனா ஹனிமூனே இப்பதான் நடக்குது
ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு காரியம். அது படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத முதல்லயே நடந்திருந்ததுன்னா 2 பேரும் ஞானமா ஒன்னா சேர்ந்து பிசாசை அடிச்சு துரத்தி அவனை துவைச்சிருக்கலாமே. பிசாசு எப்படி வந்திருப்பான்? ஏன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள இடைவேளை இருந்ததுனால அவன் பூந்துட்டானே அப்படின்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா அவங்கள வழி நடத்துவதற்கு இன்றைக்கு பவுலப்போஸ்தலர் போல நடபடிகள் இல்லை, இன்னைக்கு நிருபங்கள் இல்லை, நிறைய நியாயப்பிரமாணங்கள் இல்லை, கட்டளைகள் இல்லை, மோசே இல்லை. இவங்களுக்கு ஆண்டவர் தான் இருந்தார். ஆண்டவர் இருக்கிறப்ப இவங்கெல்லாம் யாரு? அவர் தானே வேதத்தை எழுதினவர் ஆண்டவர். வேதமாவே இவர்கள் மத்தியில முகமுகமா பேசுறதா எல்லாத்தையும் சொல்லிதான் கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பைபிள் கையில இருக்கிற மாதிரி இருக்காதே அப்படின்னு ஒரு யோசனை வரதான் செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா இத்தனை நாட்கள் அவங்க இந்த இடைவேளையின் மத்தியில பிசாசனவன் நுழைந்து விட்டான். இப்பொழுது பிசாசு நுழைந்து இவங்களை தள்ளிவிட்ட பிறகு இந்த இடைவேளையினாலதான் நாம் விழுந்து போனவர்களாய் மாறிவிட்டோம் என்று சொல்லி அந்த இடைவேளையை நிராகரித்தார்கள். அதுதான் இதற்கு பொருள். Now Adam knew Eve is wife என்றால் இப்பொழுது அவர்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றாய் வாழ்கிறார்கள். என் போன் ஆஃப் மை போன், ஃபிளஷ் ஆஃப் மை ஃபிளஷ் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? என் எலும்புனால உண்டாக்கினவர் இவள், என் தசையோட தசையா இருக்கிறவள் என்று சொல்லி. அதனாலதான் வேத வசனத்தில் புதிய ஏற்பாடுல இப்பொழுதிருந்து நீங்க கணவனும் மனைவியா இருப்பதனால் நீங்க வேற வேற கிடையாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. யூ ஆர் ஆஃப் த சேம் பாடி, சேம் மைண்ட், சேம் ஃபிளஷ் இருக்கு இல்லைங்களா? ஒரே மாம்சமாய் ஒரே ஆவியா இருக்கிறீங்க. மரணம் என்கிற காரியம் ஒன்றுதான் உங்களை பிரிக்க முடியும். வேற என்ன காரியமா இருந்தாலும் நீங்க பேசிதான் தீர்த்துக்கணும், சமாதானத்தோட தான் வாழணும். அதுதான் கட்டளை. இந்த கட்டளை எங்கிருந்து பிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்கே இருந்து தாங்க பிறந்தது. ஏன் ஆதாம் ஏவாளும் உணர்ந்தார்கள்? அந்த ஒரு இடைவேளையின் நிமித்தமாக தான் எங்க வாழ்க்கையில இப்படி பந்தாடிட்டு ஒருத்தன் போயிட்டான். இனிமேல் இந்த மாதிரி காரியம் நடக்கக்கூடாதுன்னா நாங்க ஒற்றுமையா இருப்போம், நாங்க ஒரு மனத்தின் ஆவியோடு இருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க தொடங்குறாங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அடுத்தது என்னாச்சு தெரியுங்களா? and she conceived and bore Cain. காயின் என்கிற ஒரு மகன், மூத்த பையனா கைன் என்கிற மகன் பிறக்கிறான். அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு மனத்தின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க ஆவிக்குரிய கர்ப்பமானது தரிக்கும். ஆவிக்குரிய கர்ப்பம் தரிக்கும். நீங்க எங்க ஒரு மனத்தோட இருக்கிறீங்களோ அங்க கர்த்தர் நிறைய கிரியை செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய தம்பதிமார்களே, இன்றைக்கு ஏதாவது ஒரு மனத்தாங்கல்னால சில இடைவேளைகள் இருக்குமானால் அங்க தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வாய்ப்பே இல்லை. நீங்க இதை பத்தி யோசிக்கிறதுக்கோ இல்ல போய் ப்ராஃபஸி கேட்கறதுக்கோ போய் நேரத்தை வேஸ்டே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா ஏற்கனவே ப்ராஃபஸியா நான் சொல்றேன், அங்க ஆண்டவராகிய தேவன் உங்க வீட்டுல, உங்க இல்லத்தில், உங்க குடும்பத்தின் மத்தியில வாழ சந்தர்ப்பம் 1% கூட கிடையாது. அதற்கு பொருள்தான் ஆதியாகமம் 3வது அதிகாரம். தேவன் இல்லையே, பிசாசு நுழைந்து விட்டான். பிசாசு நுழைந்த மாத்திரத்தில் பிரிவினை உண்டானது, பாவம் உண்டானது, மரணம் உண்டானது. தேவனாகிய கர்த்தர் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிட்டார். அப்போ உங்ககிட்ட மட்டும் வாப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்படிதான் நீங்க இடைவேளையோட இருக்கணும், வாங்க உட்காந்து எல்லாம் சேர்ந்து பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லுவாரு. மூஞ்சிலே முழிக்காத, நான் வீட்டுக்கே வரலப்போ அப்படின்றவார். கரெக்டுங்களா? இத்தினோண்டு, அதாவது சிறு தாங்கள் இருந்தால் போதும், அதாவது சிறு துளி பெரு வெள்ளம்ங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சிறு மனத்தாங்கள், ஒரு சிறு இடைவேளை எவ்வளோ பெரிய இடைவேளையா மாறிவிட்டோம்னா இட் ஹாஸ் லெட் பீப்புள் டு ஈவன் டைவர்ஸ். ஒருத்தர் குத்தி கொண்டுகிட்ட கேஸ் எல்லாம் இருக்குங்க. கடைசியில் அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறான், ஏப்பா இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்காக அவன் மனைவியை கொண்டான்னா இது 10 வருஷமா நடந்துட்டு இருக்கிற கதைங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றான். 10 வருஷமா ஒரு சின்ன இடைவேளையில ஆரம்பிச்சு அப்படியே 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 நாட்கள் போக கடந்து போக என்ன ஆகுது? பெருகி போய் அது கொலை வெறியா மாறி கொலைய பண்ணி போட்டுறான். துண்டு துண்டா வெட்டி வீசியிருக்கான் ஒருத்தன் மும்பைல. என்னன்னு கேட்டா, எங்கேயோ போகாதன்னு சொல்லியிருக்கான், இவ போவேன் இருக்கா, அவ்வளவுதாங்க மேட்ரு. துண்டு துண்டா வெட்டி வீசிட்டான். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். காரணம் என்ன? இடைவேளை. இடைவேளை இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய 1 மில்லிமீட்டர் கேப்பா இருந்தாலும் சரி, 10 அடியா இருந்தாலும் சரி, 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, பிசாசு நுழைஞ்சிருவான். 1 மில்லிமீட்டர் கேப் விட்டா போதும், உள்ள நுழைஞ்சிருவான். ஒரு எம்எம்னா, ஒரு மைக்ரோ எம்எம்னா என்னன்னு தெரியுங்களா? அது கண்ணிலே பார்க்க முடியாது. அவ்வளோண்டு கேப் இருந்தா கூட போதும்,
அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அறிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னா ஆதாம் ஏவாள் தான். முதல் இந்த உலகத்திற்கு அதை அவங்க தான் காமிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க அவங்க. அவங்களுடைய ஆதாம் ஏவாளோட இழப்புக்கு ஈடான இழப்பு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது, வேதத்துல. அவ்வளோ பெரிய இழப்புங்க. தேவனை முகமுகமா பார்த்த இரண்டே மனிதர்கள் அவங்க மட்டும்தான். வேற யாரும் முகமுகமா பார்க்கல அது வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை தவிர. அதனாலதான் அவருக்கு இரண்டாம் ஆதாம்னு பேரு. அதுக்கு மேல ஒரு இழப்பு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய இழப்பு. அந்த இழப்பை அறிந்து புரிந்ததுனாலதான் அவர்கள் ஒரு மைக்ரோ மில்லிமீட்டர் கூட இன்னைக்கு கேப் கிடையாது அப்படின்னு சொல்ல மாத்திரத்துல அங்க கர்ப்பம் தரிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்குது. நான் இதை பண்ண வேண்டும், ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும், நான் இப்படியாக நான் ஊழியம் செய்ய வேண்டும். முதல்ல கேப் இருக்கான்னு பாரு. கேப் இருந்தா முதல்ல அதை ஒரு எம்சியில வச்சு அட. அந்த எம்சியில் தான் கர்த்தரோட வார்த்தை இல்லைங்களா? கர்த்தருடைய வசனம், ஒரு மனத்தின் ஆவி. மன்னிப்பு கேட்கணுமா கேட்டுருங்க, மன்னிக்கணுமா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் ஒரு நயா பைசாக்கு வேலைக்கு ஆகாது. கரெக்டுங்களா? நேத்திக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க. டக்குன்னு மூச்சு போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க மன்னிக்காம போனீங்கன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நரகத்துக்கு தான் போவீங்க. மன்னிப்பு கேட்காம போனாலும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நரகத்துக்கு தான் போவீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆவிக்குரிய ஜனங்க இந்த மாதிரி யோசிக்கலாமா? இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. நடைமுறையில் இருக்கிறது இன்னைக்கு 10ல் 9 குடும்பம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்போ கர்ப்பம் தரிக்கப்படாது. கர்ப்பம் தரிக்கப்படாதுன்னா குழந்தைக்கு மட்டும் அது பொருந்தாதுங்க. ஒரு காரியம் வழங்காது. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காமலே போகும். எல்லாத்துலயும் தோல்விதான் வரும். பிள்ளைங்க உருப்படாது. கல்யாணத்துக்கு சரியான வரன் கிடைக்காது. சமாதானம் இருக்காது. அடி தடி சண்டை பிரச்சனை. எங்கெங்க இருந்தா எவனோ வந்து கல்லெல்லாம் எரிஞ்சிட்டு போவான். இதெல்லாம் யாரா நீங்கெல்லாம், உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னா நாங்க வருவோம். அப்படிதான். ஏன் இடைவேளை இருக்கே, நீ விட்டுருக்கிற இடைவேளையில் தான் நான் வந்து விளையாண்டு போவேன். இடைவேளை இல்லாம நீங்க ஒரு மனத்தோட ஆவியோடு இருந்து பாருங்க, ஒரு ரூபாய வாழை தூக்க முடியாது. மாறாக பிசாசோட தலையை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார்னு பைபிள் ரோமர் 16:20 சொன்ன காரியம் ஒவ்வொரு நாள் நடக்கும். இடைவேளை இல்லாத ஒரு வாழ்க்கையா வாழ கத்துக்கோங்க. காயினை போல நீங்க ஒரு பிள்ளையை நீங்க பெற்றெடுப்பீங்க. and said, அவன் சொன்னானா, ஆதாம் சொன்னானா, now Adam knew his wife and she conceived and bore Cain and said. இப்ப யார் சொல்றா? ஏவாள் சொல்றா, I have gotten a man from the Lord. நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு மனிதனை பெற்றெடுத்தேன். அதற்கு பொருள் என்னன்னா, இன்னும் ஆண்டவர் என்ன மறக்கல. அந்த அம்மா எவ்வளவு அழுதுருப்பாங்க தெரியுமா அது சொல்றப்போ? அந்த அம்மா நினைச்சிருக்கோம் இன்னிய ஆசீர்வாதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னா. இல்ல இப்போ கூட ஆண்டவர் நான் ஒரு மனத்தினோட ஆவியோட இருக்கிறப்போ நாங்க ஒன்னா சேர்ந்து நாங்க காரியங்களை இப்போ அவங்க கட்டளையை கீழ்பட்டுக்கிறாங்க. என்ன கட்டளை கொடுத்தாரு? போ வேலை செஞ்சு நீ உழைச்சு சம்பாரி அப்படின்னா வேலை செஞ்சு உழைக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய கட்டளை நிராகரிக்கல. ஆண்டவருடைய கட்டளை நிராகரிக்கிறப்ப ஆண்டவர் உங்களை நிராகரிக்க மாட்டார். அப்ரிஷியேட் பண்றாரு. Now I have got a man from the Lord. ஆண்டவரிடமிருந்து ஒரு மனிதனை நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தாயாக மாறினேன் அப்படின்னு சொல்றாங்க. என் வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் இன்னும் என்ன மறக்கல. ஆண்டவர் என் நினைவாக தான் இருக்கிறாரு. கர்த்தர் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. 2 பேருக்கும் மகிழ்ச்சி. பெற்றோராய் மாறிவிட்டார்கள். நான் தாயாய் மாறினேன், நீ தகப்பனாய் மாறினாய் ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியின் நாளை அவர்கள் செலிப்ரேட் செய்திருப்பாங்க. கண்ணீரோட தான் செலிப்ரேட் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இது முன்னமே நடந்திருந்தா யாருதான் தாத்தா இருப்பா? கர்த்தர் தாத்தா இருப்பார் இல்லைங்களா? அந்த ஆதாமோட அவரோட பிள்ளைகள் ஆதாம், காட்ஸ் சைல்டு வந்து ஆடம் அண்ட் ஈவ். கர்த்தர் தாத்தா இருப்பார். இப்போ அவர் இப்பவும் தாத்தா தான். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா அவரு கண்ணில் பார்க்க முடியாத ஒரு தாத்தா. எல்லாம் சேர்ந்து கேக்கு கட் பண்ண எப்படி இருந்திருக்கும். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் ஒரு குட்டி பண்ணை வச்சு கேண்டில் வச்சு கட் பண்றாங்க. சாபத்துல இருக்காங்க. நிறைய ஏழைங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றப்போ அவங்களுக்கு காசு இருக்காது. கேக்கெல்லாம் க்ரீம் கேக்கெல்லாம் வாங்குறதுக்கு இவ்வளோண்டு ஒரு பண்ணு வாங்கி அதுல ஒரு கேண்டில் சொருகி கட் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப மனசு அப்படியே இதா இருக்கும், சே அப்படின்னு இல்லைங்களா? சரி, அந்த மாதிரிதான் ஆண்டவரும் வந்து கண்ணீரோட பார்த்திருப்பாரு. அந்த செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டத்தின் நாள் பார்த்தீங்கன்னா அழுகையின் நாளா மாறிடுச்சு. கொண்டாடினாங்க, ஆனா மனசுல மிக மிக ஒரு கவலையோட, ஒரு பாரத்தோட, ஒரு துக்கத்தோட ஒரு கொண்டாட்டம் நடந்தது. அது காரணம் முன்ன இருந்த இடைவேளை நிமித்தமாக வந்த விளைவு, அந்த பாவம்.
உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இடைவேளைகளும் இப்படிப்பட்ட பாவங்களும் இருக்குமானால் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். பழைய காரியங்களை நினைக்காதீங்க. ஏன்னா புது சிருஷ்டிகளாக மாறிவிட்டோம். அவர்களுக்கு இயேசு இல்ல, இயேசுவோட நாமம் இல்ல, இயேசுவோட ரத்தம் இல்ல. இன்னைக்கு இயேசுப்பாவோட ரத்தம் இருக்கு நமக்கு. நாம் கழுவப்பட்ட புது சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து முடித்து விடுவோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த நாளில எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த வேதத்தின் ரகசியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இடைவேளையின் மத்தியில் இருப்பார்கள். ஆனால் அந்த இடைவேளை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீர் வாழ ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜஸை ஷேர் பண்ணுங்க. பிறரை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய தருணமா இருக்கும். அவன் ஆத்துமா ரசிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் போகும், எங்களுக்கு கிடையாது. என்னோட வேலை முடிஞ்சது. இப்போ நீங்க தான் ஷேர் பண்ணி யூ நீட் டு மேக் டிசைபிள்ஸ் இன் கிரைஸ்ட். எல்லா விதமான ஊழியக்காரங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இவாஞ்சலிஸ்ட் மிஷனரிமார்கள் எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 அதை தான் சொல்லுகிறது. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரிடமும் செல்லாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் சென்று மன்றாடுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.